டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 12,600, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை மட்டும் காண்பிக்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி மட்டும் எடுத்தாங்க. எத்தனை சதவீதம்? 10%. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு பின்னன் எழுதுவோம். 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்காங்க. அசலுக்கான ரேஷியோ என்னது? 10. நெக்ஸ்ட் மொத்த தொகைக்கான ரேஷியோ 10 + 1 11. நெக்ஸ்ட் இங்க வருஷம் பாருங்க, 2 வருஷம். அப்ப அப்படியே இந்த பவர்ல இந்த 2 வருஷம் போட்டுங்க. 3 வருஷம் வந்தாலும் சேம் தான். இங்க பவர்ல போடணும். ஸோ 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல அசல் கொடுக்குறாங்க. ஸோ அசலுக்கான ரேஷியோ பாருங்க 100. ஸோ அப்ப 100 பார்ட்டுக்கு 12,600. ஸோ நமக்கு தேவை கூட்டு வட்டி மட்டும்தான். ஸோ இது 100 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 101 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் பிளஸ் வட்டி. ஸோ அப்ப இந்த 121 வந்து 100 மைனஸ் பண்ண மீதி என்ன வரும்? மீதி 21 வரும். அப்ப 100 பார்ட்டுக்கு 12,600, 21 பார்ட்டுக்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 21 × 126 00 வகுத்தல் 100. 00 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படியே பெருக்குங்க. 21 × 126 2646. ஸோ அப்ப அசல் 12,600 ரூபாய்க்கு 10% கூட்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் பார்த்தோம்னா 2,646 ரூபாய். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 4,000, வட்டி ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சமும் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.